ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. வனத்துறை தமிழ்நாட்டில் மரங்கள் மற்றும் வனப்பரப்பினை 33% கொண்டு வர உறுதி பூண்டுள்ளது நம் அரசு. அதன் ஒரு பகுதியாக வனங்களுக்கு வெளியே பசுமை பரப்பினை அதிகரிக்கவும், வேளாண் நிலங்களின் காலநிலை மீள்தன்மையினை மேம்படுத்தவும், உழவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் பசுமை தமிழகம் இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் வேளாண் காடுகள் பெருமளவு ஊக்குவிக்கப்படுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 3,24,00,000 மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு உள்ளன. 2,24,000 ஏக்கர் பரப்பு வேளாண் காடுகளின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கருங்காலி மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிக்க தமிழ்நாடு கருங்காலி மரங்கள் பாதுகாப்பு சட்டம் 1994 ஆனது 13/2/2025 பிறகு நீட்டிப்பு செய்யப்படவில்லை. இது தவிர வனவிலங்குகளால், குறிப்பாக காட்டு பன்றிகளால் ஏற்படும் பயிர் சேதத்திலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக காட்டு பன்றிகளை சுட்டுக் கொள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. இவ்வாறு வேளாண்மை உணவு நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு திட்டமும் விவசாயிகளின் வருமான உயர்வு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாடு, உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் நிலையான மேலாண்மை வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டமிட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய சாதனைமிகு செயல்பாடுகளால் காலநிலை மாற்றமும் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் வேளாண் சாகுபடி பரப்பு குறையாத வண்ணம் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் இருபோக சாகுபடி பரப்பு 13,99,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. 2019-20 ஆண்டிற்கான ஒப்பிடும்போது இது சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் அதிகமாகும். வேளாண்மையில் 2012-13 முதல் 2020-21 வரை சராசரியாக 1.36% இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2021-22 முதல் 2024-25 வரையிலான காலத்தில் 3.3% வீதமாக 2024-25 வரையிலான காலத்தில் 3.3% உயர்ந்துள்ளது. அடிப்படை ஆண்டான 2011-12 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024-25 ஆண்டில் வேளாண்மையின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 9.97% உயர்ந்துள்ளது. அதாவது ரூபாய் மதிப்பில் 2011-12 ஆண்டில் 53,75,639 ரூபாயாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 59,11,778 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2021-22 ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 34,220 கோடியாக இருந்த நிதி ஒதுக்கீடு 2025-26 ஆண்டில் ரூபாய் 45,661 கோடியாக 11,000 கோடிக்கு மேல் அதிகரிக்கப்பட்டதன் மூலம் வேளாண்மைக்கு இந்த அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அறியலாம். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறைக்கு 47,248.24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு உழவர் நலத்துக்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனூர் மன்னர் நாட்டு முடியிருக்கும் அவர் தலையில், உழவனூர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில், உழவனூர் ஓவியன் வயல் அனைத்தும் அவன் வரைந்த சித்திரம், உழவனூர் தெய்வம்
உயிர்களை காப்பதால் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உழவர்களை போற்றியிருப்பதை எப்போதும் கருத்தில் நிறுத்தியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலன் காக்கவும் உழவு தொழிலை உயர்த்தவுமான அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் தமிழ்நாட்டை வேளாண்மை செழிக்கவும் வகையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தற்போதுள்ள வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறி கடந்த 5 ஆண்டுகளும் இத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இம்மாமன்றத்து உறுப்பினர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னோடி மாநிலமாம் தமிழ்நாட்டு 5 வேளாண் நிதிநிலை அறிக்கைகளையும் சிறப்பாக தயாரித்து இந்த மாமன்றத்தில் படைத்தது போலவே 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை உள்ளடக்கி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும், நிதித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு உதயசந்திரன் IAS அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி IAS அவர்களுக்கும், அத்துறை தலைவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க வேளாண்மை, ஓங்குக உழவர் நலன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முழு அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களை பேராதரவுடன் வெற்றி பெற்று அமையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே அவையில் சுட்டிக்காட்டியது போல மீண்டும் வருவோம், தமிழ்நாடு வாழ மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் ஆள்வோம், மீண்டும் மீண்டும் ஆள்வோம். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் மற்றும் வேளாண்மை பட்ஜெட் ரெண்டுமே ஒரே நாளில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு குறுகிய கால செஷன். அதே நேரத்தில் தேர்தலுக்கு தயாராகுவதற்கு முன்பாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரை மிக குறுகிய நாட்கள் 23ஆம் தேதி வரை அப்படின்றப்போ 23ஆம் தேதிக்கு பிறகு முழுமையான பட்டியல் வந்துவிடும், வாக்காளர் விவரங்கள் வந்துவிடும். அதுக்கப்புறமா எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படின்ற சூழல் இருக்கிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.